கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை ஆத்தும ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள். இனி காலம் செல்லாது, மனம் திரும்புங்கள். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள், அநேகரை ஆயத்தப்படுத்துங்கள், ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்துணையாய் உங்கள் பக்கத்திலே கர்த்தர் எல்லா நல்ல காரியங்களை செய்து முடிப்பார். விசேஷமாக சங்கீதம் 130 சங்கீதம் 5 கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, எல்லோரும் ஒவ்வொரு காரியத்துக்காக காத்திருப்பாங்க. பஸ்ஸுக்காக காத்திருப்பாங்க, ட்ரெயினுக்காக காத்திருப்பாங்க, ஃப்ளைட்டுக்காக காத்திருப்பாங்க, எக்ஸாம் முடிவில் என்ன ரிசல்ட் வரும் என்று காத்திருப்பாங்க. இப்படி அநேக விதத்தில் காத்திருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறவர்கள், தேவ மகிமையை சார்ந்திருக்கிறவர்கள், தேவனையே சார்ந்திருக்கிறவர்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்பி பலனாயிருப்பார்கள், ஆரோக்கியமாயிருப்பார்கள், கர்த்தருடைய மகிமையில் நிறைந்திருப்பார்கள். ஆக அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிற நீங்கள் ஒருபோதும் கைவிடப்படுகிறதில்லை. அவரை நம்பியிருக்கிறபடியால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களுடனே கூட இருப்பார். God bless you. God bless you.